ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தக்கூடிய ஒரு 15 ஆங்கில வாக்கியங்கள் தான் இன்றைக்கி நம்ம டே 4ல் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஆங்கில வாக்கியங்கள் பயன்படுத்துறது. ஸோ அதோட வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் வருகிற திங்கட்கிழமை இதோட ஆன்சர் நான் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து கம்மிங் மண்டே அப்படின்னு சொல்லணும். ஸோ வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தும் 15 சென்டென்சஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தயவு செய்து உன் டிபியை மாற்று. தயவு செய்து உன் டிபியை மாற்று. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் டிபி. ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் டிபி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தெரியாத யாரோ ஒருத்தர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அதை எப்படி கேட்கணும் அப்படின்னா, மே ஐ நோ ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்கணும். அதுவே யார் நம்பர்னு தெரிஞ்சுக்கலாமா? மே ஐ நோ ஹூஸ் நம்பர் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட்டு நாம் அப்புறமா பேசலாம். இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு லெட்ஸ் டாக் லேட்டர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ என்ன ஃபோன் வச்சிருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு which phone do you have அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் அவ நம்பரை எனக்கு அனுப்பு அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதுக்கு send me her number. நெக்ஸ்ட், நீ எனக்கு எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணலாம். இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு யூ கேன் மெசேஜ் மீ எனி டைம். நெக்ஸ்ட்டு, என் டேட்டா முடிஞ்சிடுச்சு. இது நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். என் டேட்டா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ரன் அவுட் ஆஃப் மை டேட்டா. நெக்ஸ்ட்டு, நீ ஏன் அதை ஸ்டேட்டஸில் வச்ச அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு why did you place it in status அப்படின்னு கேட்கணும். நீ ஏன் என் காலை எடுக்கல? Why didn't you pick my call? இந்த மெசேஜை எல்லாருக்கும் அனுப்பு. இதை எப்படி சொல்லணும்? forward this message to all. போய் அவ ஸ்டேட்டஸை பாரு. இதை சொல்கிறதுக்கு go and see her status அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு, 10 நிமிஷம் கழித்து நான் கால் பண்ணுறேன். இதை I will call you after 10 minutes அப்படின்னு சொல்லணும். நீ எப்போ ஆன்லைன் வருவ? when will you come online? நெக்ஸ்ட், உன் ஸ்டேட்டஸில் பார்த்தேன். இதை சொல்கிறதுக்கு I saw in your status. உன் ஸ்டேட்டஸில் நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I saw in your status. எனக்கு எல்லா ஃபோட்டோஸும் அனுப்பு. இதை எப்படி சொல்லலான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சரை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி இங்கிலீஷில் மெசேஜ் அனுப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹாப்பி லேர்னிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.